என்னங்க சொல்றீங்க? நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கு பட வாய்ப்பு கிடைக்கலையா? அதுக்கு காரணம் நடிகர் விஜயா? ஆமாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ட நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களோட ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற மூவி பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த நடிகையர் திலகம் படத்திற்கு அப்புறமா தான் எனக்கு பட வாய்ப்புகள் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. முதலாவது என்ன அப்படின்னா நடிகர் விஜய். நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கும் நடிகர் விஜய்க்கும் ஒரே மேனேஜர் ஜெகதீஷ். விஜயும் கீர்த்தி சுரேஷும் ரொம்பவே நெருக்கமா பழகுறாங்க. இது சோஷியல் மீடியாவையும் தாண்டி கோலிவுட் வட்டாரங்களையும் பேசப்பட்டது. இதனாலதான் நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கு பட வாய்ப்புகள் ரொம்ப நாளாவே கிடைக்காம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. 2வது காரணம் என்ன அப்படின்னா நடிகையர் திலகம்ல தத்ரூபமா நடிச்சவங்க நடிகை கீர்த்தி சுரேஷ். அவங்க கிட்ட போய் சிம்பிளா 10 நிமிஷத்துல வர ஹீரோயின் கேரக்டர் கொடுக்க முடியுமா? ரொம்ப ஜாலியான கேரக்டர் கொடுத்தா நடிப்பாங்களா அப்படின்னு யோசிச்ச டைரக்டர்ஸ் அவங்கள படங்களை நடிக்க கூப்பிடாம இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கீர்த்தி சுரேஷ் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நடிப்புல ஜெயிச்சாச்சு, அடுத்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கூட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா ப்ரொடக்ஷன்ல அவங்க எடுத்த படங்கள் பாதியிலே நின்னு அதை வேற ப்ரொடக்ஷனுக்கு மாத்தி விட்டுருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் ப்ரொடக்ஷன்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது சுமார் 40 கோடி கொடுத்து விஜய் உதவியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க ப்ரொடக்ஷன்ல ரொம்ப பிஸியா இருப்பாங்க, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, இப்போதைக்கு அவங்க நடிக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய டைரக்டர்ஸ் யோசிச்சதால அவங்கள நடிக்க கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. நடிகை கீர்த்தி சுரேஷ் நிறைய படங்கள்ல நடிக்காம இருந்ததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு கோலிவுட் வட்டாரங்கள் மட்டும் இல்ல, சோஷியல் மீடியாலையும் பேசப்படுது. இவ்ளோ பெரிய மகா நடிகைக்கே இந்த நிலைமையா அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.